கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் நம்மளுக்கு அட்டகாசமாக அமைஞ்ச 3BHK வீட்டை பார்க்க போகிறோம். அது கலர்ஃபுல் அப்படியான டிசைனில் பிங்க் கலரில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலோ உங்களுக்கு டியூவல் பேட்டர்னில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் வைக்கிற மாதிரியும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, வாங்க கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டியில் நம்மளுக்கு அட்டகாசமாக அமைஞ்ச 3BHK வீட்டை பார்க்க போகிறோம். ஐமை ஹோம் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. 2.5 சென்ட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் அமைஞ்ச கிழக்கு பார்த்த மாதிரியே வீடு. பெரிய கார் பார்க்கிங்கில் பெரிய டைல்ஸ் போட்டு கொடுத்து வால்லையும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. உங்களுக்கு கலர்ஃபுல் அப்படியான டிசைனில் பிங்க் கலரில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கிச்சன் வித் டைனிங் கொடுத்துருக்காங்க. 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் டேபிள் டாப்பும் உங்களுக்கு வால் டைல்ஸும் உங்களுக்கு அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன்ஸ் லைட் வித் டார்க் அப்படிங்கிற பேட்டர்ன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து வரக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் உங்களுக்கு டியூவல் கலர் பேட்டர்னில் 2 ஜன்னல் வச்சு கொடுத்து வெளிச்சம் நல்லா மாற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. 6க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச ஒரு பெரிய டாய்லெட்டில் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு 4க்கு 2 அப்படிங்கிற அளவில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வுடன் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் நல்ல வெளிச்சம் வர மாதிரியும் டாப்பில் சீலிங்கில் ஸ்பாட்லைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே போகிற ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிரில் கொடுத்து வுடனில் அதுக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரானைட்ஸ் ஆன்டிஸ்கிட் கிரானைட்ஸ் கொடுத்து மேலே ஒரு பெரிய லான்ச் கொடுத்துருக்காங்க. லான்ச்சிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. கலர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலோ உங்களுக்கு டியூவல் பேட்டர்னில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் வைக்கிற மாதிரியும் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. காற்று வெளிச்சம் வர்ற மாதிரி நல்ல 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு டாய்லெட் பார்த்தீங்கன்னா 6க்கு 8 அப்படிங்கிற அளவில் மிக பிரம்மாண்டமாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்பேஸ் கொடுத்து ஃபுல்லுமே சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. டோரும் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலில் ஒரு சின்ன ஆர்ட்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த செகண்ட் பெட்ரூமில் இருந்து தேர்ட் பெட்ரூம் போகும்போது அவுட்டர்லேயே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. காமன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டில் எல்லாமே பிராண்டடில் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம செலக்ட் பண்ண பின்னாடி. தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இதுலேயும் செல்ஃப்ஸ் எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து நம்ம பால்கனியை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் காமனாகவும் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இன்னும் இது மாதிரி வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பால்கனி பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஓப்பன் டெரஸில் தனியாக இருக்குது, பால்கனி தனியாக இருக்குது, ஓப்பன் பால்கனி தனியாக இருக்குது. வாஷிங் மிஷின் தனியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பால்கனியிலேருந்து சுற்றி வர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரம்மியமான இயற்கை சூழ்நிலை அமைந்த இடத்துல நம்மளுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மேலே போகிறக்கு ஹெவியான மெட்டலில் நம்மளுக்கு படி வச்சு கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் சம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.